I am Dr. Vijay Kumar, Keyhole Brain Surgeon, Neuro One Hospital. இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வந்து காது கேட்குற நரம்புலேருந்து ஒரு கட்டி வளர்ந்துருந்தது. அதுக்கு பேர் நம்ம வந்து சிபி ஆங்கிள் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காது கேட்குற நரம்பு மேலே இருக்க கட்டி வந்து மூளைத்தண்டு, சிறுமூளை பகுதி இதையெல்லாம் போய் அழுத்துறதுனால அவங்களுக்கு வந்து நிறையா டைம் நடக்கிறப்ப தள்ளாட்டம் அந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இவருக்கு வந்து முக்கியமாக காது கேட்குறது ரொம்ப நாளாக அவருக்கு வந்து ரொம்ப மாதமாக அவருக்கு இல்லாதனால வந்து நம்மளை பார்த்தாங்க. அதில் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் உள்ளே அந்த காது கேட்குற நரம்புலேருந்து கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பெரிய கட்டியாக இருக்கிறனால அதுக்கு நம்ம சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் சொன்னதில் அவங்க ஏற்றுக்கிட்டு வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சர்ஜரி அவருக்கு பண்ணது என்னென்னா மினி கிரேனியாட்டமின்னு பண்ணியிருக்கிறோம். அவர் சின்னூண்டு சைஸில் கட்டியை விட சின்ன சைஸில் ஒரு சின்ன துவாரம் பண்ணி அந்த கட்டியை எடுத்துக்கிறோம். நம்ம காது கேட்குற நரம்புக்கு பக்கத்துலேயே முக நரம்பு போகும், அதாவது ஃபேஷியல் நர்வ்னு சொல்லுவோம். அந்த ஃபேஷியல் நர்வை கம்ப்ளீட்டாக அவருக்கு ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த ஆப்ரேஷன் பண்ண ட்ராக்ஷனால் அவருக்கு கொஞ்சோண்டு ஒரு சின்ன பலக்குறைவு இருக்குது. அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். கட்டி அவருக்கு முழுமையாக எடுத்துட்டோம். இது ஒரு சாதாரணமான கட்டி. இந்த கட்டியிலேருந்து ரெக்கவர் ஆகி கம்ப்ளீட்டாக அவங்க வந்து நார்மல் லைஃபுக்கு அவங்களால லீட் பண்ண முடியும். ஸோ இதனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கோ அதே எக்ஸ்பெக்டன்சி தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டி ஏர்லியராக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக பண்ணுறப்போ ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன்ஸ்க்கும் ஈஸி, பேஷண்ட்ஸ்க்கும் வரக்கூடிய இந்த மாதிரி ஃபேஷியல் ஃபால்சின்னு சொல்லுவோம், முக பலக்குறைவு, முகவாதம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. வணக்கம், என் பேர் வைரப்பெருமாள். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து காது ஃபஸ்ட்டு கேட்கல. காது கேட்காதனால ஒரு 12வது மாதத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே இருந்து எனக்கு காது சரியாக கேட்கல. காது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரியாகலை. நாளடைவில் அவர் கொடுத்த மாத்திரைகள் எனக்கு மயக்கம் வரவும் தலை சுத்து மாதிரி வந்துருச்சு. அப்புறம் நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு இல்லை நரம்பு டாக்டர்கிட்ட பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் நரம்பு டாக்டரை எழுதி கொடுத்தாரு. நீங்கள் ஸ்கேன் எடுங்க, மாத்திரலாம் தரமாட்டோம், ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னார். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எனக்கு தலையில் கட்டி இருந்துச்சு. எனக்கு டாக்டர் இங்கே நீரம் உள்ள எங்கள் அண்ணன் ரெக்கார்ட் பண்ணார். அதனால் இங்கே வந்து டாக்டரை வந்து பார்த்தோம், விஜயகுமார் சார். அவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதாவது அர்ஜென்ட் இல்லை, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். அந்த கட்டிக்கு ஆனது நாளடைவில் கொஞ்சம் பெருசாக ஆக உணவு டேஸ்ட் கிடையாது. எச்சி ஒரு சைடில் ஒரு பக்கமாக எச்சி ஊறிச்சு. தடுமாற்றம், அதாவது இருட்டில் கொஞ்சம் நடந்தோம்னா ரொம்ப தலை சுத்தல், தடுமாற்றம் ரொம்ப வந்துச்சு. நாங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரணும், 24ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணணும். எனக்கு சர்ஜரி முடிஞ்சு முதல் நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 2வது நாள் நார்மல் ஆகிட்டேன். நான் 2வது நாள் என்னை நார்மல் வார்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நானாக எதுக்கு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி நடந்தேன். 3வது நாள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துச்சு. கொஞ்சமாக எங்கள் அண்ணன் கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போனால் நானும் நடந்தேன். 5 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 6வது நாள் நல்லா ஆனாவே நடந்து வீட்டுக்கு போனேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. மட்டனை மட்டும் தவிர்த்துட்டு சிக்கன் வகை எல்லாமே எதுவுமே நீங்கள் வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் எல்லாமே சாப்பிட்டேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணலேருந்து எனக்கு வாயும் கண்ணு சிமிட்டுறது எல்லாமே கொஞ்சம் கோணிக்கிச்சு. டாக்டர் சொன்னார் 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துல உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, உங்களுக்கு 4 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ள டேப்லெட்லாம் முழுங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் டேப்லெட்லாம் முடிஞ்சு என்னோட 4 மாதம் முடிஞ்சு கணக்கு முடிஞ்சு நான் ஸ்கேன் எடுக்க வந்தேன். ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எல்லாம் ரிகவரி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லபடியாக பண்ணி கொடுத்த விஜயகுமார் டாக்டருக்கு ரொம்ப நன்றி.